எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போம். ஜனவரி மாதம் 21/1/2026 புதன்கிழமை, உத்தராயணம், விஸ்வாவசு வருடம், தை மாதம் 7ஆம் நாள், வளர்ப்பிறை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய யோகம் வியாதிபாத நாம யோகம். இன்றைய கரணம் 3 மணி வரை தைத்துலாம், பின்பு கரசை கரணம். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் 2 மணி வரை, பின்பு சதய நட்சத்திரம் ஆரம்பம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, மகரத்தில் புதன், சுக்கிரன், சூரியன், செவ்வாய், கும்பத்தில் ராகு, சந்திரன், மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன பார்க்க போகின்றோம் அப்படி என்றால், மிதுனத்தை இயக்க வைப்பது கடகம் என்று சொல்லியிருக்கிறோம். இப்ப கடகத்தை எதை வைத்து இயக்கலாம்? கடகராசி அன்பர்கள், கடகராசி கடக லக்னத்துக்காரர்கள் பொதுவாகவே அம்மன் வழிபாடை மேற்கொள்வது சிறப்பு. எல்லோருக்குமே கடகராசிக்குள்ள 3 நட்சத்திரங்களுக்குமே அம்மன் வழிபாடு, அதுவும் சிம்ம வாகினி அப்படின்னு சொல்லப்படுகின்ற மாரியம்மன் பெரும் தெய்வம் அல்ல, எல்லை தெய்வங்கள், ஊர் தெய்வங்கள். இவங்க ஊர் தெய்வங்கள். இப்ப இவர்கள் வழிபாடு செய்வதன் மூலமாகவே வெற்றி அடையலாம். எல்லாம் சொல்லுவாங்க, ஊருக்குள்ள இருக்கிற தெய்வத்தை போய் பார்க்க முடியலையா அப்படின்னா எதுவும் ஜெயிக்காது அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை வழிகொண்டு பார்க்கிறவர்கள் அவர்கள் தான். அவர்களை வழிபாடு செய்வதன் மூலமாகத்தான் நாம் எல்லாவற்றையும் பெற முடியும். புரியுதுங்களா? அதுக்கு இதெல்லாம் மறந்துடக்கூடாதுன்னு தான் அவர்களுக்கு வருடத்துக்கு ஒரு வாட்டி 2 பூஜைகள் செய்கிறோம். ஒன்று கூழ்வார்க்கும் திருவிழா, மற்றொன்று மாசி மாத திருவிழா பண்றோம். இது எல்லாமே எதற்காக அப்படின்னா, அந்த ஆடி மாசமும் அவங்களுக்கு திருவிழா பண்றோம். ஏன் அப்படின்னா, நாம அந்த தெய்வத்தை பிடிக்கணுன்ற, எல்லாரும் பிடிக்கணுன்றதுக்காக. யார் யார் என்ன ராசின்னு பார்க்க முடியுமா? இப்போ கடகராசி என்பவர்கள் அதிகபட்சமாக வணங்க வேண்டிய ஒரு தெய்வம் சிங்கத்தின் மேல் இருக்கிற அன்னையை வழிபடுவதன் மூலமாக உங்கள் ஆற்றல் மேம்படும், வெற்றியையும் பெறலாம். சரி, ராசி பலன்களை பார்ப்போமா? மேன்மை பொருந்திய மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த ஒரு பாராட்டுதலையும் பட்டங்களையும் வாங்கி தரக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் செய்கின்ற வேலை, பணியில் மேலதிகாரிகளின் தொந்தரவு, அல்லது உங்களுக்கு வரவேண்டிய ஒரு வரிச்சலுகை, அல்லது உங்களுக்கு வரவேண்டிய தவணை முறை கடன்கள், அரசாங்கத்திலிருந்து கிடைக்கக்கூடிய உதவிகள்லாம் கிடைக்கப்பெறும். பயன்படுத்துங்கள். அதற்கான முன்னேற்பாடுகளை செய்ய உகந்த நாள் இன்று. ரிஷப ராசி என்பவர்களே, இன்றைய நாள் தங்களுக்கு உண்டான அனைத்து விதமான செயல்களிலும் ஒரு பாராட்டு பரிசு கிடைக்கக்கூடிய நாள். எல்லா வகையிலும் ரிஷபத்திற்கு இன்றைய நாள் ஏற்றம் தரும் நல்ல நாள். பயன்படுத்தி கொள்ளுங்கள். மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். ஆசைகள் நிறைவேறும். நம்ம இதை செய்யணும், அதை படிக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு, இந்த பொருளை நாம் அடைய வேண்டும் என்ற ஆசை முதற்கொண்டு தீர்ந்து வெற்றியடையும். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களே, கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். பரிசு கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும். சந்திராஷ்டமம் இருக்கு, வார்த்தைகளை மட்டும் கவனமா இருங்க. புதுவிதமான முயற்சிகளிலும் புதிய ஏற்பாடுகளையும் செய்ய வேண்டாம். கவனமுடன் இருப்பது சிறப்பை தரும்.
சிம்ம ராசி அன்பர்களே, சிம்மத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு. ஆனால் இருந்த போதிலும் செலவினங்கள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கும். செலவுகளை தடுப்பதற்கு தேவையான செலவுகளை மட்டும் பண்ணுங்கள். இருக்கின்ற பொருளை மற்றொன்று வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை உணர்ந்தாலே சிம்மத்திற்கு இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமையும். கன்னி ராசி அன்பர்களே, கன்னியை பொறுத்த மட்டும் இதனால் மேன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள். கிருபா கடாட்சியங்கள் சூழ்ந்து நிற்கும். ராசி அதிபதியும் தனாஸ்தானாதிபதியும் 5ஆம் இடத்தில் இருப்பது பூர்வீக சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். குழந்தைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறி வரும். குழந்தைகளும் உங்கள் சொல்படி கேட்டு நடந்து அவர்கள் படிப்பை கவனிப்பார்கள். இது போன்ற நல்ல ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், விரயத்தை தவிருங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக கடிந்து சொல்லாமல் இசைந்து சொல்லுங்கள், பயன் கிடைக்கும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பர்கள், துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். எப்பொழுதும் ஆர்வ மிகுதியால் எதைத்தையும் செய்து வெற்றி பெறக்கூடியும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாதம் இந்த நாள் உங்களுக்கான அந்த ஆர்வத்தை தீர்த்து கொள்ளுகின்ற, செயல்படுத்துகின்ற, முன்னேற்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்கின்ற ஒரு நல்ல யோகம் உள்ள நாள். வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பர்களே, உங்களுக்கு தேடி கிடைக்காத பொருள் உங்களுக்கு தேடி கிடைத்து விடும். அதாவது உதவிகள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு ஒரு உதவி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள். முயற்சிகள் ஏகோபித்த அளவில் இருக்கிறது. அந்த முயற்சியை நீங்க வெற்றி அடைய வைக்கலாம். இந்த நாள்ல முயற்சி இல்லாம இருக்கிறத விட முயற்சி செய்யும் போது வெற்றியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால் சிறப்பான நாள். உறுதி கொண்டு அனைத்தையும் வெற்றி பெற செய்ய முடியும். என்ன பண்றோம், என்ன பிடிச்சிருக்கும், அதை நம்ம பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாகும். எல்லாவற்றையும் செயல்படுத்தி கொடுக்குற நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். கும்ப ராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்தமட்டில் இதனால் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகரமான செய்திகள் உண்டு. உங்களுடைய உயர் அதிகாரிகள் அல்லது உங்களுக்கு விருப்பப்பட்ட நபர்களால் சில நன்மைகள் நடக்க காத்திருக்கின்றது. இறை வழிபாடை மேற்கொள்ளுங்கள். இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. மனக்குழப்பம் தேவையில்லை, வெற்றி நிச்சயம். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் இதனாலும் சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் உண்டு. ஆனால் தடைப்பட்ட செயல் நடைபெறும். அதான் இங்க ரொம்ப முக்கியம். நீங்க என்ன நினைச்சிருந்தாலும் அந்த செயலை ஒரு நிமிஷம் நிறுத்தி தான் காமிக்கும். போன உடனே அது நடக்காது. இந்த நாள்ல உங்களுக்கு தடை செய்யக்கூடிய அம்சத்தில் தான் சந்திரனே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அதாவது உங்களோட 5ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறவர் 12இல் பயணம் செய்யும் பொழுது தடை வந்து நீங்கும். கவனம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.